তোমরা জানো আমার সরল মন থেকে দুষ্টুমি কোনোদিন যাবে না। ঝিঙ্কা চিকা ঝিঙ্কা চিকা ঝিঙ্কা চিকা ঝிகாங்கா. இனி கொஞ்ச நாள்ல மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஃபுட்பால் ஆட போன இடத்துல பால் உண்டா வாங்கின்னு உக்காந்துங்கிறாரு. இப்போதைக்கு எங்களுக்கும் ஃபுட்பாலுக்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் சரியாயிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே இன்னொருத்தர் புட்டுக்கினாரு. இன்னும் என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல. சரி, எது எப்படி போனா என்ன, எது எப்படி ஆனாலும் நம்ம டீ கடைக்கு மட்டும் கன்ஃபார்மா போயிடணும். கால் அடிப்பட்டவனுக்கு நடக்க வச்சுனே டீ கடைக்கு கூட்டின்னு போயிட்டு வண்டி எல்லாம் இருந்துச்சு, ஆனா நடக்க வச்சு கூட்டின்னு போனா அது ஒரு சந்தோஷம். அதான் உன் காலில் அடிப்பட்டு இருக்கும்போது நடக்க வச்சு கூட்டின்னு போனா அதை விட என்ன வேணும்? காடு, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், அவ்வளோதான். இனிமேல் ஃபுட்பாலுக்கு எவ்வளோ நாள் கோயின்னு தெரியல, பட் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மொறுமொறு தோசை. நார்மலாகவே தோசைனா சூப்பராக தான் இருக்கும், அதுலேயே இது மொறுமொறு தோசைனா ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாகவே தோசைனா பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடான்னு பார்த்தா ரொம்ப நேரம் இஷ்டம் போயிடுச்சு. ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன். வெளியேனா எங்க டீ கடைக்கு. டீ கடைக்கு போயிட்டு திரும்பி எங்கள் வீட்டுக்கு போனா திரும்பி அங்கே ஒரு எங்க வீட்டுல ஒபட் சுட்டுங்கிறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்தாலே ஒரே குஷி. நீ காத்தால இருந்து வேற சந்தோஷமான நிகழ்ச்சியாவே நடந்துங்குது. என் ஃப்ரெண்டு கீழே வந்து தான் சேர்த்து சொல்லிங்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டுல செஞ்ச ஒபட்ட டேஸ்டிங் அண்ட் முக்கியமான ஒரு மேட்ரு, என் வீடியோல நான் வரலனா கூட அவ்வளவு பிரச்சனை இல்லை போல இருக்குது. ரைட், இந்த பொம்மை கிளிப்பை போடலன்னா எனக்கு இந்த பொம்மையை காட்டலன்னு சொல்லிட்டு அதுக்குன்ட்டே மெசேஜ் பண்ணி வேற கேட்குறாங்க. நான் என்னோட வீடியோ வரலனா கூட அவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்க போல இருக்குது. ரைட்டு, உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then peace. டீ கடைக்கு போகலாமா? ஐய், நந்தனே போகலாம்டா.